நாலேஜ், லீடர்ஷிப் நாலேஜ், ஸ்பான்சரிங் ஸ்கில்லு இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நெறைய தலைவர்கள் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிய நம்மளுடைய ஒட்டுமொத்த டீமுக்காக ஏற்பாடு செஞ்சு குடுத்த நம்மளுடைய கிரேட் மென்டர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருக்கும், இந்த நிகழ்ச்சிய ஒரு நாளும் ஒரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தை ராஜா சாருக்கும் இந்த நேரத்துல நன்றிய சொல்லி நான் அந்த செஷன ஸ்டார்ட் பண்றேன். நேத்து நம்ம பார்த்தோம் நண்பர்களே, அக்ரிகல்ச்சர் வந்து ஏன் ப்ரமோட் பண்ணணும்? அக்ரிகல்ச்சர வெஸ்டீஜ் எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க? அக்ரிகல்ச்சருக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு? அப்படிங்கிற சில விஷயங்கள பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட்ல உள்ள ஒரு 2, 3 ப்ராடக்ட்ட பத்தி பார்த்தோம். மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் பிளஸ் என்ன காம்பினேஷன்ல நம்ம அப்ளை பண்ணா நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். லீடர்ஸ், இன்னைக்கு நம்ம நேத்து லாஸ்டா வந்து அக்ரி நானோடெக் நம்ம பார்த்தோம். அந்த அக்ரி நானோடெக் நம்ம பார்க்கும்போது இந்த சார்ட் வந்து நான் காமிச்சேன். டியர் லீடர்ஸ், இந்த சார்ட் வந்து நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க டீம்ல ஒரு விவசாயி ஜாயின் பண்றாரு அல்லது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜாயின் பண்ணி அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல வந்து கவனம் கொடுக்கறாரு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சார்ட்ட நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இத கையில வச்சுக்கிட்டு இத நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டு இத பத்தி ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்மர் கிட்ட பேசும்போது நிச்சயமா நெறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஜிங்க்னா என்ன, கால்சியம்னா என்ன, மெக்னீசியம்னா என்ன அப்படிங்கிறத அவங்க பிராக்டிகலா உரக்கடைக்கு போக வர இந்த நேம் எல்லாம் வந்து அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அங்க அவங்க கிட்ட போய் பேசும்போது, ஓகே ரைட், இவங்க எல்லாமே கரெக்ட்டா சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சார்ட்ட வந்து நீங்க எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. நேத்து நான் காமிச்ச அந்த பிஹெச் மீட்டர். இந்த மீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அமேசான்லயே கிடைக்குது. அமேசான்ல போயிட்டு நீங்க சாயில் பிஹெச் மீட்டர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மீட்டர் வரும். இதோட விலை ரூ. 549 தான். நீங்க ஆர்டர் போட்டு ஒண்ணு கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நார்மலா முதல்ல நீங்க வாங்கிட்டு உங்க வீட்லயே ஏதாவது மாடி தோட்டம் இந்த மாரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த சாயில்ல ஃபிக்ஸ் பண்ணி பிஹெச் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அந்த ரீடிங்க வச்சு அந்த சார்ட் பேப்பர பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீடிங்க வச்சு இந்த சார்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ நைட்ரஜன் வந்து பிஹெச் 5.5 இருக்கு அப்படின்னா, நைட்ரஜன் வந்து எல்லோல இருக்கு. எல்லோ கலர் வந்து மீடியம். கிரீன்ல இருக்கு அப்படின்னா ஹை. ரெட்ல இருக்கு அப்படின்னா லோ. மேல வந்து அதுக்கான விஷயத்த குடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிஹெச் உடைய ரேஞ்ச் என்னங்கிறதையும் நீங்க பார்த்துக்கிட்டு, அந்த ரேஞ்சுக்கு நேரா என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஜிங்க் எவ்வளவு இருக்கு, அயர்ன் எவ்வளவு இருக்கு, காப்பர் எவ்வளவு இருக்கு, மெக்னீசியம் எவ்வளவு இருக்கு, மாலிபீடியம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப இத நீங்க பார்த்துட்டு நீங்க ப்ராடக்ட்ட வந்து அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வெஸ்டீஜ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட குடுத்தும் ரிசல்ட் ஓரளவுக்கு ஒரு தோட்டத்துல சேம் டோஸ் குடுத்திருப்பீங்க, சேம் கிராப்க்கு குடுத்திருப்பீங்க. ஒரு சில இடத்துல ரிசல்ட் சூப்பரா வந்திருக்கும். ஒரு சில இடத்துல ரிசல்ட் கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கும். அப்ப அந்த இடத்துல ப்ராடக்ட் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா, ப்ராடக்ட் ப்ராப்ளம் கிடையாது. இந்த சாயில்ல ஏதோ ஒண்ணு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்த ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் இந்த சாயில் பிஹெச் மீட்டர் வந்து நம்ம படுத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த ஃபார்மர கன்வின்ஸ் பண்றதுக்கு இது வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய நானோடெக்ல நம்ம எடுத்த ரிசல்ட்ட நேத்தே நான் உங்களுக்கு காமிச்சேன். 3 ஸ்டேஜ்லயும் இத யூஸ் பண்ணலாங்க. முளைக்கும் பருவம், வளரும் பருவம், காய்க்கும் பருவம். இந்த மாதிரி இந்த 3 ஸ்டேஜ்லயுமே இந்த அக்ரி நானோடெக் வந்து நம்ம பயன்படுத்தலாம். பிரச்சனை கிடையாது. இது எவ்வளவு டோசேஜ் யூஸ் பண்ணணுங்கிறத நான் நேத்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிலோ 3 மந்த், அதாவது 3 மாசத்துக்கு கீழ இருக்கக்கூடிய கிராப்புக்கு ஒரு 500 கிராம் குடுக்கலாம். அபோவ் 3 மந்த்துக்கு 1 கேஜி வரைக்கும் குடுக்கலாம். அபோவ் 6 மந்த்துக்கு 2 கேஜி வரைக்கும் குடுக்கலாம். இத நீங்க ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா, நானோடெக் ஸ்ப்ரே டைப்லயும் குடுக்கலாம். 1 லிட்டர் வாட்டருக்கு 2 கிராம் வரைக்கும் குடுக்கலாம். அப்போ நீங்க ஒரு 100 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா 200 கிராம் குடுக்கலாம். இந்த கால்குலேஷன்ல நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அக்ரி கோல்டு. இந்த பேர்லயே கோல்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு தங்கமான ப்ராடக்ட்டுங்க. இன்னைக்கு ஒரு 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 செடி வந்து வளர்றதுக்கு
அந்த 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 செடியோட வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். கரெக்ட்டுங்களா? அப்போ நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன். அக்ரி ஹியூமிக் பேசும்போது சொன்னேன். ஒரு செடியில வந்து ஆணி வேர் இருக்கும், சல்லி வேர் இருக்கும். அதாவது ஒயிட் ரூட்ஸ் வந்து நெறைய இருக்கும். அந்த ஒயிட் ரூட்ஸ டெவலப் பண்றதுக்கு சாயில லூஸ் பண்ணி குடுக்கக்கூடிய வேலைய அக்ரி ஹியூமிக் பண்ணும். இங்க நெறைய பேர் நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம் அப்டின்னா, ரூட் டெவலப்மென்ட்க்கு அக்ரி ஹியூமிக் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ரூட்ட டெவலப் பண்றது அக்ரி ஹியூமிக் பண்ணாது. அக்ரி ஹியூமிக் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சாயில லூஸ் பண்ணி குடுக்கும். அந்த வேர் வளர்றதுக்கான வழிய ஏற்படுத்தும். ஆனா, அந்த வேரோட வளர்ச்சிக்கு எந்த ப்ராடக்ட் பயன்படுது அப்படின்னா, அக்ரி கோல்டு. ஸோ ஒயிட் ரூட்ஸ் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுதோ, அதே மாதிரி மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சஸ் வரும். பிரான்ச்சஸ் மீன்ஸ் கிளைகள். ஒவ்வொரு செடியிலயும் கிளைகள் அதிகமா வரும்போது, அந்த கிளைகள்ல நமக்கு அறுவடை நெறைய கிடைக்கும். ஈல்டு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட் ரூட்ஸ டெவலப் பண்றதுக்காக நம்ம அக்ரி கோல்டு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. என்பிகே கன்டென்ட் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த 3மே அக்ரி கோல்டுல நெறையவே இருக்கு. ஸோ இன்னைக்கு வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்பிகே அப்படின்னா ஒரு 15 கிலோ பேக், 50 கிலோ பேக் இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 கிராம் பாக்கெட்ல இன்னைக்கு நம்ம அக்ரி கோல்டு அந்த 100 கிராம் பாக்கெட்ல 50 கிலோ மூட்டையில என்ன என்பிகே கண்டென்ட் இருக்கோ சேம் கண்டென்ட் நம்ம 100 கிராம் பாக்கெட்ல இருக்கு நண்பர்களே. சோ ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் வரைக்கும் நம்ம வந்து அக்ரி கோல்ட வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்தது இந்த அக்ரி கோல்டு வேற என்ன பண்ணும் அப்படின்னா, போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ வந்து கிரியேட் பண்ணும். இந்த போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. இரவு நேரங்கள்ல வந்து மரத்தடியில படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா நண்பர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு தாவரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், இரவு இரவு நேரத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, பகல் நேரத்துல கார்பன் டை அதாவது ஆக்ஸிஜனை உள்ள இழுக்கும். ஆக்ஸிஜனை ரிசீவ் பண்ணிக்கும். இரவு நேரங்கள்ல கார்பன் டை ஆக்சைட வெளிய விடும். சோ அப்ப கார்பன் டை ஆக்சைட நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ப்ராசஸ் பேரு தான் போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ப்ராசஸ் வந்து நேச்சுரலா நடக்கணும். சோ நேச்சுரலா நடக்கல அப்படின்னா அந்த தாவரத்துக்கான வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அப்ப இந்த போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டீஸ சீரா நடத்துறதுக்கு கரெக்ட்டா ஈவனா இயற்கையா கொண்டு போறதுக்கு அந்த அந்த விஷயத்த தூண்டுறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம அக்ரி கோல்டு வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி விதை நியர்த்தி. இப்ப நம்ம விதைய விதைக்கிறோம். அந்த விதை வந்து முளைக்காம போயிருச்சுன்னா, நமக்கு வந்து லாஸ் தான். அப்ப அந்த விதை உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதை உறக்கத்த பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம அக்ரி கோல்டு. சோ அது நல்லா முளைச்சு அடுத்த ஸ்டேஜ் வர்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம அக்ரி கோல்டு வந்து நமக்கு பண்ணி குடுக்குது. சோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த அக்ரி கோல்டுல அதிகங்க. சோ நம்ம அக்ரி கோல்ட நம்ம வந்து ஒரு தாவரத்துல பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, பக்கத்து தோட்டத்துல இருந்தோ, இல்ல பக்கத்து செடியில இருந்தோ எந்த வைரஸும் அஃபெக்ட் ஆகாது. சோ இப்போ எப்படி நம்ம ஸ்பைருலினா எடுக்கிறோம், நோனி எடுக்கிறோம். ஸ்பைருலினா, நோனிலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். அப்போ நமக்கு வந்து எப்படி நமக்கு பாதுகாப்பு கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு தாவரத்துக்கும் பாதுகாப்ப குடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா அக்ரி கோல்டு வந்து இருக்கு நண்பர்களே. ஸோ இதோடைய டோசேஜ் என்ன அப்டின்னா, 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் ஸ்ப்ரே பண்ணலாம். 1 கிராம். 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் குடுக்கலாம் ஸ்ப்ரேயிங்ல. அப்போ ஒரு 100 லிட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அப்டின்னா 100 கிராம் குடுக்கலாம். அப்ப நம்ம மண் வழியா குடுக்கணும் அப்டின்னா, 1 ஏக்கருக்கு 200 கிராம் வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ 200 கிராம் வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரி மாஸ். ஸோ இந்த அக்ரி மாஸ் அப்படிங்கிறது பூக்கும் பருவத்துல சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ எந்த செடியா இருந்தாலும் சரி, எந்த தாவரமா இருந்தாலும் சரி, ஒரு பூ பூக்கும்போது அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்கணும். ஸோ அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம அக்ரி மாஸ் வந்து நமக்கு பண்ணி குடுக்குது. ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த அக்ரி மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்தும்போது ஃப்ளவரிங் இன்கிரீஸ் ஆகும். ஃப்ளவரிங் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகுதோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு ஈல்டு வரும். அப்போ இன்னைக்கு நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய செடியில பூ பூக்கும். பட் ஆனா அது காயா மாறாது.
ஸோ ஒரு ஒரு பீரியட்ல அது எல்லாமே உதிர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி பூக்கள் உதிர்வதை தடுக்கிறதுக்கும் இந்த அக்ரி மாஸ் வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈல்டு கிடைக்கும். ஸோ இந்த இந்த பூக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு அக்ரி மாஸ் வந்து பயன்பட்டுட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி மாஸ் வந்து எவ்வளவு டோஸ் கொடுக்கலாம் அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி மாஸ் 2 ml வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். 2 ml வரைக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்க மண் வழியா குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு 1 ஏக்கருக்கு ஒரு 250 ml வரைக்கும் நீங்க மண் வழியா குடுக்கலாம் நண்பர்களே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அக்ரி ப்ரோடெக். ஸோ இந்த அக்ரி ப்ரோடெக் அப்படிங்கிறது நீங்க நெறைய விவசாயிங்கிட்ட, விஷயம் தெரிஞ்ச விவசாயிகள் கிட்ட இந்த அக்ரி ப்ரோடெக்க மட்டும் போய் நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அ நிச்சயமா இத நெறைய பேர் வெளில தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து வெளில இருக்குமா? கிடைக்குமா? அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்ரி ப்ராடக்ட்டுக்கான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கே சில நாட்களா புரியாம இருந்தது. பட் அதுக்கப்புறம் இந்த அக்ரி ப்ராடக்ட் ப்ரோடெக்ட் உடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. நீங்க நீங்க ஸ்டார்ட்டிங் பீரியட்லயே ஒரு பயிர் நடும்போதோ, இல்ல நாத்து விதைக்கும் போதோ இந்த அக்ரி ப்ரோடெக்க அந்த சாயில்ல பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த அந்த வளர்ச்சியே வேற மாரி இருக்கு. ஸோ வைரஸ் அஃபெக்ட் ஆகுறது, செடி ப்ராப்ளம் வர்றது, இந்த மாரி எல்லா பிரச்சனையும் அந்த அக்ரி ப்ரோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஈல்ட எடுத்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அக்ரி ப்ரோடெக் வேற என்ன விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, ஸ்டெம் பிளைட் அதாவது தண்டலுகள், ரூட் ராட் வேரழுகள் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராம பாதுகாக்குது. பாக்டீரியா ஸோ செடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது பாக்டீரியாஸ் வராம இருக்கிறதுக்காகவும் நமக்கு இந்த அக்ரி ப்ரோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்பட்டுட்டு இருக்கு. எல்லோ லீவ்ஸ் இப்போ ஒரு தாவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மஞ்ச கலர்ல இலை மாறிடும். ஸோ மஞ்ச கலர்ல இலை மாறிடுச்சு அப்படின்னா, அந்த செடியே டல் ஆயிடும். ஈல்டு குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம அக்ரி ப்ரோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அ நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட எந்த தாவரத்துக்கா இருந்தாலும் சரி, அது லாங் டெர்ம் கிராப்ஸா இருக்கட்டும், ஷார்ட் டெர்ம் கிராப்ஸா இருக்கட்டும், எந்த தாவரமா இருந்தாலும், நான் ஒரு 7 ஸ்டேஜா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த 7 ஸ்டேஜ்ல நம்ம ப்ராடக்ட்ட நம்ம என்னென்ன காம்பினேஷன்ல என்னென்ன அளவு குடுக்கலாம் அப்படிங்கிறத, இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து நம்ம சாயில் பிரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாயில் பிரிப்பரேஷன்ல என்னெல்லாம் மண்ணுக்கு குடுக்கலாம் அப்படின்னா, அக்வாஜெல் மெயினா குடுக்கலாம். அக்வாஜெல், கிரானுவல்ஸ் குடுக்கலாம். அக்ரி நானோடெக் வந்து ஏன் பிகினிங்லயே குடுக்குறோம் அப்டின்னா, 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் அதுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த சாயிலுக்கு ஆரம்பத்திலேயே அந்த 16 வகையான ஊட்டச்சத்துக்கள லைட்டா நம்ம காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் பயிர் நட்டோம் அப்டின்னா, நமக்கு அந்த பயிர் வந்து செழிப்பா வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது கூட அக்ரி 82. இப்போ ஒரு ஏக்கர் நீங்க பிரிப்பரேஷன் பண்றீங்க அப்டின்னா, 5லிருந்து 8 கேஜி கிரானுவல்ஸும், ஒரு 500 கிராம் நானோடெக்கும், ஒரு 1 கேஜிலிருந்து 2 கேஜி வரைக்கும் அக்வாஜெல்லும் 200 எம்எல். ஸோ இத வந்து ஒரு விவசாயி கிட்ட நம்ம வந்து ஒரு பயிர் நடுறதுக்கு முன்னாடியே இத பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சிலர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பயிர் நட்டதுக்கு அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். பயிர் நட்டதுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் நம்ம அந்த இடத்துல ஒ ஒரு சிலர் தான் கன்வின்ஸ் ஆகுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா நாம யாராவது விவசாயிகளா இருக்கோம் அப்படின்னா, முதல்ல நம்ம தோட்டத்துல நம்ம இந்த இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பயிர் நடுறதுக்கு முன்னாடி அந்த சாயில் பிரிப்பரேஷன்ல ஒரு ரூ. 2000 ரூ. 3000 செலவு பண்றதுனால, நாளைக்கு உங்களுக்கு பயிர் நட்டதுக்கு பிறகு நீங்க செலவு பண்ணக்கூடிய 20,000, 30,000 மிச்சமாகும். நிச்சயமா மிச்சமாகும். ஏன்னா, அந்த சாயில நம்ம பதப்படுத்திட்டு, அந்த சாயில தயார்படுத்திட்டு நம்ம பயிர் நட்டோம் அப்டின்னா, பயிருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பாதியா குறைஞ்சிரும். அப்ப பிரச்சனைகள் வரல அப்டின்னா, நம்ம கெமிக்கல் மருந்தோ, இல்ல வேற எங்கேயோ நம்ம வேண்டிய அவசியம் இல்ல. பயிர் ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆயிட்டு இருக்கு. செலவு கிடையாது நமக்கு. ஸோ இந்த விஷயத்த நீங்க விவசாயிகளுக்கு நீங்க புரிய வச்சீங்க அப்டின்னா, மேபி கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சீட் ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்க ஒரு நெல்லு நாத்து விடுறீங்க, இல்ல நாறு நடுறீங்க, இல்ல வேற ஏதாவது விதைகள் நடுறீங்க அப்படின்னா, அத நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கெட்ல நீங்க அக்ரி ஹியூமிக் அண்ட் அக்ரி புரோடெக்
இது ரெண்டையும் நீங்க வந்து ஒரு கேஜி விதை இருக்கு, 1 கேஜி விதைக்கு ஜஸ்ட் 60 ml அக்ரி ஹியூமிக்குங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, 1 லிட்டர் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஸோ அதுல ஒரு 60 ml ஹியூமிக்கும் 10 கிராம் அக்ரி புரோட்டெக்கையும் மிக்ஸ் பண்ணிட்டு, நல்ல தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த விதைய அந்த தண்ணிக்குள்ள போட்டு எடுத்து நட்டீங்க அப்படின்னா, அந்த பயிருடைய வளர்ச்சி வேற மாரி இருக்கும். ஸோ ஒரு நெல்லு நடுறீங்க, இல்ல வேற ஏதாவது விதை பீன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விதை ஊன்றீங்க அப்படின்னா, ஸோ அத நீங்க இந்த மாரி செஞ்சு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே வரும் நண்பர்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 3. நீங்க பயிர் நட்ட 15வது நாள் குரோத் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. சோ அதாவது வளரும் வளரும் பருவம் அப்படின்னு முளைக்கும் பருவம் அப்படின்னு சொல்லலாம். முளைக்கும் வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னா, அக்ரி ஹியூமிக் குடுக்கலாம், அக்ரி 82 குடுக்கலாம், அக்ரி நானோடெக் அல்லது அக்ரி கோல்டு. இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு மருந்த குடுக்கலாம் நண்பர்களே. அப்ப ஏன் அக்ரி நானோடெக்கையும், அக்ரி கோல்டையும் நம்ம வந்து இது இல்ல அது அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, அக்ரி கோல்டுல என்பிகே கண்டென்ட் அதிகமா இருக்கு. அக்ரி நானோடெக்ல என்பிகே உட்பட 16 ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அப்ப 2மே ஒண்ணுதான். ரைட்டுங்களா? அப்ப அக்ரி கோல்டு நம்ம பிகினிங்ல குடுத்துட்டா ஒயிட் ரூட்ஸ் டெவலப் ஆகுறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அக்ரி கோல்டு உங்க கையில இல்ல அப்படின்னா, அதுக்கு மாற்றா நம்ம அக்ரி நானோடெக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத வந்து என்ன டோஸ்ல குடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு அக்ரி ஹியூமிக் 1 லிட்டர் குடுக்கலாம். அக்ரி நானோடெக்கா இருந்தா 1/2 கேஜி குடுக்கலாம். அக்ரி கோல்டா இருந்தா 200 கிராம் குடுக்கலாம். அக்ரி 82 100 ml நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4த் ஸ்டேஜ் கிராண்ட் குரோத் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயிர் வந்து நல்ல வளரக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நண்பர்களே, அக்ரி ஹியூமிக், அக்ரி புரோடெக். சோ இந்த அக்ரி புரோடெக்க நம்ம பிகினிங்லயே அந்த 30வது நாளுக்குள்ளேயே நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பயிருக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாயிடும். சோ அந்த அ அக்ரி புரோடெக்ல மெயினா ஒரு விஷயத்த நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விவசாயிகள் கிட்ட பொட்டாஷ் கன்டென்ட் வந்து அக்ரி புரோடெக்ல இருக்கு. பொட்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டாலே, வெளியில நெறைய பேரு அந்த பொட்டாஷ வந்து தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த பொட்டாஷ்ல வந்து செடிக்கு தேவையான நெறைய விஷயங்கள வந்து அந்த பொட்டாஷ் வந்து கிரியேட் பண்ணும். அந்த விஷயம் வந்து நமக்கு அக்ரி புரோடெக்ல வந்து நம்ம நிறுவனம் குடுத்திருக்காங்க. அடுத்தது அக்ரி 82 இந்த 3ம் காம்பினேஷன்ல நம்ம வந்து கிராண்ட் குரோத் ஸ்டேஜ்ல நம்ம குடுக்கும்போது ரிசல்ட் நல்லா வரும். என்ன டோஸ்ல குடுக்கலாம் அப்படின்னா, அக்ரி ஹியூமிக் வந்து அ ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் வரைக்கும் குடுக்கலாம். அக்ரி புரோடெக் 1/2 கேஜி, 1/2 கேஜிலருந்து 750 கிராம் வரைக்கும் குடுக்கலாம். அக்ரி 82 வந்து பார்த்தீங்கன்னா 100 ml ஆஸ் யூசுவல். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 5 ஃப்ளவரிங் ஸ்டேஜ். அதாவது இந்த பூக்கும் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூக்கும் பருவத்துல வந்து நம்ம அக்ரி மாஸ் கூட அக்ரி புரோடெக் இது 2 காம்பினேஷன் சூப்பரான காம்பினேஷன் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல ஸ்ப்ரே டைப்ல நீங்க குடுக்குறதுக்கு, ஸ்ப்ரேயிங் டைப்ல ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல நீங்க குடுக்குறதுக்கு அக்ரி மாஸ், அக்ரி புரோடெக், அக்ரி 82. ஸோ இது ஸ்ப்ரேயிங் டைப்ல குடுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு எம்எல் குடுக்கலாம்னா, அக்ரி மாஸ் வந்து ஒரு 2 எம்எல் 1 லிட்டருக்கு குடுக்கலாம். அக்ரி புரோடெக் 2 கிராம் 1 லிட்டருக்கு குடுக்கலாம். அக்ரி 82 0.5 எம்எல் 1 லிட்டருக்கு குடுக்கலாம். அப்போ 45வது நாள் நம்ம இத ஸ்ப்ரே பண்றோம். ஸோ இந்த டேஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 15வது நாள் இது, 30வது நாள் இது, 45வது நாள் இது. இத மட்டும் நம்ம கரெக்ட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, விவசாயிகள் வெளியில வந்து வேண்டிய அவசியமே இல்ல. வேற ஏதாவது மேஜர் பூச்சி இருக்கு, புழு இருக்கு, இந்த மாரி ஏதாவது இருந்தா மட்டும் ஒரு கெமிக்கல் டோஸ் வந்து குடுத்தாங்கன்னா போதுமானது. மத்தபடி அந்த பயிருடைய வளர்ச்சி, அந்த பயிருடைய ஃப்ளவரிங், ஈல்டு இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்டே வந்து எடுத்து குடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 6 ஆஃப்டர் 60 டேஸ் 2 மாசம் முடியும்போது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் காய்க்கும் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காய்க்கும் பருவத்துல அக்ரி கோல்டு, அக்ரி நானோடெக் பிளஸ் அக்ரி 82. ஸோ இந்த 3 காம்பினேஷன்ல குடுக்கும்போது பூக்கிற பூ உதிராது. பூக்கிற எல்லா பூவும் காயா மாறும். ஸோ காயா மாறுன பின்னாடியும் காயில நெறைய பிரச்சனை இருக்கு. மச்சம் வர்றது, காயில புள்ளி வர்றது, காய் வந்து அன்ஷேப்ல வர்றது, ஷைனிங் இல்லாம இருக்கிறது. ஸோ இது எல்லாம் எதனால வரும் அப்படின்னா, ஊட்டச்சத்துக்கள் குறைபாடால தான் வரும். என்பிகே கம்மியா இருக்கும். ஜிங்க் கம்மியா இருந்துச்சுன்னா, காயெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சின்னதா வந்துரும். அன்ஷேப்ல வந்துரும். நம்ம எதிர்பார்த்த ஷேப்ல இருக்காது.
ஸோ அது ஒரு மாதிரியா வளர்ந்துரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம நானோடெக்க பிகினிங்லயே நம்ம குடுக்குறோம். ஸோ பிகினிங்லயே நம்ம அந்த மண்ணுக்கு வந்து நானோடெக்க குடுத்துரும்போது, அந்த செடிக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் லைட்டா டச் ஆயிடுது. அப்ப அந்த காய் வந்து நம்ம என்ன ஷேப்ல எதிர்பார்க்கிறோமோ, என்ன ஷைனிங் எதிர்பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் 7த் ஸ்டேஜ். மல்டிபிள் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது, இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பூக்கும் பருவம் வரும், காய்க்கும் பருவம் வரும். காய்க்கும் பருவம் முடிஞ்ச உடனே கிராப் முடிஞ்சிரும். பட் ஆனா ஒரு ரோஸு, இந்த மல்லிப்பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பூக்கும் பருவம் வரும், அறுவடை எடுத்துருவாங்க. மறுபடியும் பூக்கும் பருவம், மறுபடியும் அறுவடை, மறுபடியும் பூக்கும் பருவம். ஸோ இந்த மாரி பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மல்டிபிள் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரோஸ் இருக்கு, சாமந்தி இருக்கு, மல்லிப்பூ இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பூக்கள் எதுவா இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் அக்ரி 82 திரும்ப ரொட்டீன் அவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான பூக்கள் வந்து நெறையவே மொட்டுக்கள் எடுக்கும். ஸோ அடுத்து அவங்க எதிர்பார்த்த ஈல்டு கிடைக்கும். கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பூக்களுடைய கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது அவங்க என்ன சொல்றது அப்படின்னா, வெயிட் வந்து கூட கிடைக்கும். ஸோ இது எல்லாமே அக்ரி மாஸ்ல வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் 7 ஸ்டேஜ்ல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ட வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு வாட்டி வேணாலும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாயில் பிரிப்பரேஷனுக்கு ஸோ இந்த டோஸ். 2nd ஸ்டேஜ் சீட் ட்ரீட்மெண்ட், அதாவது விதை நியர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 3 growth ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 4 கிராண்ட் growth ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க 30வது நாள். ஸ்டேஜ் 5 ஃப்ளவரிங் அண்ட் ப்ரீ ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க 45 டேஸ். ஸ்டேஜ் 6 ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் 60வது நாள். ஸ்டேஜ் 7 மல்டிபிள் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் 70வது நாள். ஸோ இதுதான் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல நம்ம நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இத வச்சு தான் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். நெறைய ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா